நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிஒன். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பேய்கள் ஒண்ணா சேர்ந்து சிவனுக்காக ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டினதாகவும், அந்த கோவில கட்டிட்டு இருக்கிறதுக்கு அப்பமே சில மக்கள் பார்த்ததுனால அந்த கோவில கட்டாமலே விட்டுட்டு போனதுனாலவும், அந்த கோவில கடைசி வரைக்கும் கட்ட முடியாததுனால ஒரு ராஜா, ஓகேவா, ஒரு மிகப்பெரிய ராஜா தன்னோட ஆட்சிய இழந்து அந்த ராஜாங்கமே மண்ணுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க. மத்திய பிரதேஷ்ல இருக்கிற மக்கள் இந்த கதைய நம்புறதுல பெரிய பிரச்சனை கிடையாது. பட் நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அங்க ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனோட காலகட்டத்தில கட்ட ஆரம்பிக்கப்பட்ட கோவில். இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்காம, அந்த கோவிலுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல யாரும் போகாம, கேட்டா அங்க பேயோட சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களே அங்க போகுறதுக்கு பயப்படுறாங்க. இதெல்லாம் இன்னமும் நடந்துட்டு இருக்கிறது. 1000 வருஷமா ஒரு அமானுஷ்யம் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கிறது தான் இந்த கோவில பத்தின எக்ஸைட்மென்ட்ட கண்டிப்பா நெறைய பேருக்கு ஏத்தி இருக்குது. எனக்கு முதல்ல இந்த டிமாண்டி காலனிய பத்தி பேசினப்போ, லைஃப்ல கண்டிப்பா ஒரு டைம் பாத்துறணும்னு யோசிச்சேன். கோஇன்சிடென்டலி என்னோட ஆஃபீஸே எனக்கு டிமாண்டி காலனியில தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த கக்கன்மத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இந்த ஒரு பேய்கள்னால கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில், இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கப்படாத ஒரு சிவன் கோவில், இன்னமும் அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்குதுன்னு நம்பக்கூடிய இந்த ஒரு கோவில பத்தி எக்ஸைட்மென்ட் எனக்கு பீக்ல இருக்குது. அத பத்தி வாசிக்கிறப்போ அவ்ளோ எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லப் போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ எம்ஜி ஸ்குவாட்ல சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்கள், மர்மமான விஷயங்கள், ரேரான விஷயங்கள் எல்லாத்தையும் அல்கோரிதம் கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, ஓகே இவங்க இந்த வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய காமிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்கன்மத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கோவில் எங்க இருக்குதுன்னு சொல்லிடுறேன். மத்திய பிரதேஷ்ல குவாலியர் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவோட மத்திய ஸ்டேட், ஓகேவா, சென்டர் ஆஃப் ஹோல் இந்தியா. அதுல குவாலியர் அதுலயும் சென்டர். அந்த சென்டர் கிட்ட மொத்த இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஒரு கக்கன்மத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கும் இந்த கோவில போய் நம்ம பார்த்தோம்னா சுத்தி சுத்தி வயக்காடா இருக்குது. வயக்காட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு டவர் மட்டும் வானத்தை தொடுற அளவுக்கு 100 ஃபீட் பிளஸ் இருக்குது. இந்த 100 ஃபீட் பிளஸ் டவர் 1000 வருஷமா கட்டி முடிக்காம இருக்குது. 1000 வருஷமா ஆனா உடைஞ்சும் போகாம இருக்குது. இந்த மொத்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல எந்தவித மோர்ட்டாரும், அதாவது இன்னைக்கு இருக்கிற கான்கிரீட்டோ சிமெண்டோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேவா, நடுவுல ஒட்ட வைக்கிறதுக்கு எந்த விதமான விஷயமே யூஸ் பண்ணல. முழுக்க முழுக்க கல்ல ஒண்ணு மேல ஒண்ணுன்னு அடுக்கி வச்சிருக்காங்க. இதுல ஒரு கல்ல ரிமூவ் பண்ணாலும் மொத்த ஸ்ட்ரக்சரும் கீழ விழுந்துரும்ங்கறாங்க. ஆனா 1000 வருஷமா இது இன்னும் இப்படியே இருக்குது. ஏன்? ஏன் இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிக்கப்படவில்லை? ஏன் இந்த கோவில 1000 வருஷமா யாரும் கும்பிடாம இருக்காங்க? ஏன் இந்த கோவிலுக்கு இன்னமும் 6 மணிக்கு மேல யாரும் போகாம இருக்காங்க? இத நம்ம தேடி பார்க்க ஆரம்பிக்கிறப்போ 2 கதைகள் கிடைக்குது. ஒண்ணு வரலாறு, இன்னொன்னு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மித்தாலஜிய பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து ஹிஸ்டரிக்கு வர ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோவில கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிருத்திராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன். இவர் எந்த கிங்டத்த சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா, கச்சபகட்டா டைனாசிட்டி, கச்சப்பகட்டா அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டியை சார்ந்தவரான். எனக்கு வாயில எக்ஸாக்டா நுழையல. இந்த கீழே டெக்ஸ்ட் வந்துரும் பார்த்துக்கோங்க. இந்த டைனாஸ்டியோட அந்த பேருக்கே அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமைகளா அடிக்கக்கூடியவங்கன்னு ஒரு பேராம். என்னடா ஒரு மிகப்பெரிய டைனாஸ்டின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேருன்னு நம்மளுக்கு கேள்வி இருக்குல்ல. இட்ஸ் கெட்ஸ் ஈவன் மோர் எக்ஸைட்டிங், ஓகேவா. ஸோ கச்சப்பகட்டா அப்படிங்கிற டைனாஸ்டி ஆமைகள் அடிக்கக்கூடிய டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த டைனாஸ்டி அந்த குவாலியர் ஏரியால நிறைய ஆமைகள் இருக்கிறதுனால அதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் இந்த கிங்டமே ரொம்ப சாதுரியமா பவருக்கு வந்தவங்க. இவங்க ஆமை மாதிரி பொறுமையா ஷீல்டு எடுத்துக்கிட்டு எப்போ நேரம் வருதோ அப்போ மட்டும் தான் அடிப்பாங்க. ஆனா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால உங்களுக்கு இந்த பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இப்படி ஒரு கிங்டம் முதல்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ தேவர் அண்டர் தம், ஓகேவா. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மன்னன் இருந்தவொடனே இவங்க பவருக்கு ரைஸ் ஆகுறாங்க. ரைஸ் ஆன உடனே இந்த கிருத்திராஜா அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். இவன் 1015 இருந்து 1035 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. எக்ஸாக்டா நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல இருந்து 1000 இயர்ஸ் முன்னாடி. இன்னைக்கு நம்ம 2025ல இருக்கோம். இவர் 1025ல அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ இவருக்கு ஒரு பயங்கரமான ஆசைன்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய கோவில சிவனுக்குன்னு நம்ம உருவாக்கணும். ஏன்னா இந்த கோவில எதனால உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா கப்பம் கட்டிட்டு இருந்த ஒரு கிளை மன்னர்களா இருந்தவங்கள, ஒரு பிரான்ச் கிங்ஸா இருந்தவங்கள, ஒரு சிஃப்டன்ஸ், ஓகேவா, ஈவன் கிங்ஸ் கூட கிடையாது, ஒரு லீடர்ஸா இருந்தவங்கள இன்னைக்கு ராஜாக்களா கடவுளை மாற்றி வச்சுட்டாரு. ஸோ நம்ம ஒரு கிராட்டிடியூட்ல கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு அவர் ஆசைப்படக்கூடிய ஒரு
கோவில் இருக்குது தெரியுமா, அது சாதாரண கோவில் கிடையாது. இட் இஸ் அ மேசிவ் ஸ்ட்ரக்சர். அவர் ஆசைப்படுறது வந்து 100 ஃபீட்டுக்கு மேலே ஹைட் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பயங்கர ஒர்க் இருக்கணும். 1000 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, நம்ம இன்னைக்கு யூடியூப்ல இந்த வீடியோ எடுத்து போடுறோம்ல, பேசிக்காக அவரோட எய்மும் அதுதான். 1000 வருஷம் கழிச்சு வர்றவங்களும் வாயை பொழக்கிற அளவுக்கு இதில் வந்து ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. பட் இதெல்லாம் வந்து அவங்க ஆர்கிடெக்ட் கிட்டலாம் பேசுகிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஓகே மன்னா, ஆனால் வந்து நம்ம வந்து இந்தியாவில் நடுப்பகுதியில் இருக்கோம். நம்ம கிட்ட மிகப்பெரிய மலைகளோ மிகப்பெரிய கரைகளோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கற்கள் எல்லாம் நம்ம இங்கே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் கெட்டுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். எப்படி இதெல்லாம் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னு கேட்குறப்ப இவரோட வாழ்நாளுக்குள்ளே கட்டணும்னு நினைக்கிறாரு. மிகப்பெரிய கோவிலை கட்டணும்னு நினைக்கிறாருன்னு இவருக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கதை. ஏன்னா உண்மையிலே இந்த கோவில் எப்படி கட்டினாங்கிறதுக்கான டேட்டாவே கிடையாது. ஓகேவா, தட்ஸ் த கிரேசி பார்ட். இப்போ இதெல்லாம் இருக்குதுன்னா, இப்போ நம்ம ஊரில் தஞ்சை பெரிய கோவிலை வந்து எப்படி கட்டினாங்க, யார் யார் கட்டினாங்க, உள்ளே வந்து என்னென்ன ஆர்கிடெக்ட்ஸ் இருந்தாங்க, எப்படி இதை கட்டினாங்க, யார் யார் என்னென்ன வேலை பார்த்தாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை கட்டுறப்போ எல்லா வரலாற்றில் இருக்கிறவங்களும் பேரெல்லாம் கண்டிப்பாக எழுதி வச்சுருவாங்க. நான் கட்டுறதே அதுக்கு தான் 1000 வருஷம் கழிச்சு வரவங்களும் பேசணுங்கிறதுக்காக தான். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உண்மையான ஹிஸ்ட்ரி படி நம்ம போய் பார்த்தோன்னா, யார் இதை கட்டினாங்க, எதுக்கு இதை கட்டினாங்க, ஏன் பாதியிலே விட்டுட்டு போனாங்க, இதில் யார் யார் வேலை பார்த்தாங்க, எங்கேன்னு இந்த கல்லெல்லாம் வந்துச்சு, எப்படி இதை கட்டினாங்கன்னு எந்த டீட்டெயிலும் கிடையாது. அதனால தான் இந்த கதைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பப்படுது மக்கள்னால. ஹிஸ்ட்ரியில் இட் இஸ் ஜீரோ ட்ரேசஸ். எப்படி இது வந்துச்சுன்னே தெரியாது. இப்போ நான் கதையை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இது இன்னும் வியர்டாக இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற கதைப்படி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இருந்துக்கிட்டு இதை கட்டுறதே ரொம்ப கஷ்டம்னா, நம்மளே ஒரு புது கிங்டம், எப்படி இவ்வளோ பெரிய கோவிலை கட்டுறது, இவ்வளோ ரேரான கற்கள் எல்லாம் எப்படி வெளி இடத்துலேருந்து கொண்டு வருதுன்னு சொல்லி மர்மமாக என்ன ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மன்னன் வந்து பேய்களோட ஒரு டீல் போட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த மன்னனுக்கு வந்து மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய லட்சியம், ஒரு மிகப்பெரிய கோவில் எழுப்பணும் சிவனுக்காகன்னு. ஆனால் கெட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை, கெட்டுறதுக்கு தேவையான கற்கள் இல்லை. அதை இந்த காலகட்டத்தில் தான் வாழ்நாளில் முடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ அந்த மன்னன் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பேய்களோட, அங்கே இருக்கிற சுடுகாட்டில் இருக்கிற பேய்களோட, அங்கே இருக்கிற இந்த பேசிக்காக இந்த கோஸ்ட் அந்த இது சொல்லுவாங்கள்ல, இந்த பில்லி சூனியம், அப்புறம் வந்து டார்க் மேஜிக்கு இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த டார்க் வே ஆஃப் வர்ஷிப்பிங் காட் அப்படி நம்ம சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டாக. ஸோ அந்த மெத்தடை வந்து இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாராம். ஸோ அதை வச்சு ஹி இஸ் மேக்கிங் அ டீல் வித் த டெவில். ஸோ டெவில்ஸ் கிட்ட வந்து அவர் பேசிக்காக பேய்கள் கிட்டலாம் வந்து அவர் என்ன சொன்னாருன்னு நம்பிக்கை இருக்குன்னா, நீங்கள் வந்து கட்டி முடிங்க, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, உங்களுக்கு என்னன்னாலும் பண்ணித்தரேன் அப்படின்னு கேட்குறப்போ அந்த பேய்களோட அந்த டார்க் ஃபோர்ஸஸ்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லிச்சா, நாங்கள் கட்டுறோம், ஆனால் ஒரு கண்டிஷன், நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கோங்கிறது வந்து நாங்கள் எல்லாருக்குலாம் காமிச்சிக்க விரும்பலை, நாங்கள் வந்து ரொம்ப கமுக்கமாக இருந்துட்டு போயிடணும், இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது, நாங்கள் எங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு வேலையை நாங்கள் பண்ணுறப்போ எந்த உயிருள்ளவனும், இதெல்லாமே இறந்து போனவங்களோட ஆவி ஆத்மா அந்த மாதிரி விஷயங்களாம், ஸோ எந்த உயிருள்ளவர்களும் வந்து பார்த்துடக்கூடாது, நாங்கள் கட்டிட்டு இருக்கிறதையோ எங்களே யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க பல வருஷத்துக்கு இந்த கதையை சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வேணாம், எங்களுக்கு யாருமே பார்க்கக்கூடாது, ஆனால் நாங்கள் கட்டி தரோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற இந்த கிருத்திராஜாங்கிற ஒரு மன்னன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த சைடு யாரும் போகக்கூடாது, எல்லாரும் வந்துருங்க, நாட்டுக்குள்ளே இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறாராம். இந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாராம். ஆனால் ஒருத்தன் மட்டும் எல்லா கதையிலும் இந்த ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டவுட்டிங் தாமஸ் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு மன்னன் நம்மளை வர சொல்கிறாரு, அங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இல்லாமல் கமுக்கமாக அந்த ஓரத்தில் கிராமத்து பகுதியில் இந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வயக்காட்டுக்கு நடுவில் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி போய் பார்க்குறப்போ அவன் ஸ்தம்பிச்சு போய் நின்னானா. ஏன்னா மிகப்பெரிய கற்கள் எங்கேருந்தோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருந்து வானத்தில் பறந்து வந்துச்சு, அதுவே ஒன்று மேலே ஒன்று உட்காந்துச்சு, இப்படிலாம் வந்து அவன் வந்து பார்த்ததா சொல்லப்படுது. பட் இவன் பார்த்தாங்கிறது வந்து அங்கே இருக்கிற ஃபோர்ஸஸ்க்கு தெரிஞ்ச உடனே அந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த மன்னன் வந்து ரொம்ப சோகத்தில் இதை கட்டி முடிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு அந்த மன்னனும் இறந்து போயிடுறான். அந்த சாம்ராஜ்யம் எவ்வளோ புதுசாக ரைஸ் ஆச்சோ, ரைஸ் ஆன வேகத்தில் மறுபடியும் ஃபால் ஆயிடுச்சு. அந்த மன்னனோட பேரன், ஓகேவா, அந்த மன்னன் ரொம்ப சீக்கிரமாக இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட பையன் ஆட்சிக்கு வரான், அவனும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட பேரன் வந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா சரண்டரே ஆகிடுறாங்க, அந்த கிங்டமே அழிஞ்சு போயிடுது. அந்த கோவில் இன்னைக்கு வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்குது, இன்னமும் அதை சுற்றி வயக்காடுகள் நிறைய இருக்குது. ஆனால் மக்கள் யாரும் அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்குது. அப்படி இருந்தால் கூட அது காலையில் தான் இருக்குது. அந்த கோவிலுக்குன்னு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வந்து கோவில் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவுமே நடக்கிறது கிடையாது. அது ஒரு பேய்களோட கோவில், அது ஒரு நிறைவேறாத ஆசையாகவே அங்கே இருக்கிற மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா அங்கே 6 மணிக்கு மேலே யாரும் பெருசாக போகிறது கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து ஏங்க 6 மணிக்கு மேலே இங்கே போக மாட்டேங்கிறீங்க, கோவில் தானே, கோவில் சிவராத்திரிக்கெலாம் 12 மணிக்கு கூட போவாங்க, எப்போனாலும் போகலாம், சாமி இருக்கிற இடம் தானேன்னா அங்கே இருக்கிற மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா 6 மணிக்கு மேலே இங்கே வந்து பயங்கரமாக ஒரு ஓலம் கேட்குது, ஒரு
ஒரு முடிக்க தீராத ஆசையோட யாரோ இறந்து போன மாதிரி ஒருத்தங்க அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? டெய்லி ஒரு ஓலம் கேட்கும். நாங்க அங்க போய் பார்க்கவே முடியறது கிடையாது. அதை மீறி யாராவது அங்க போயிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த நாளே பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிடுது. சில பேர் பைத்தியம் பிடிச்சிடுறாங்க. இதனாலேயே நாங்க அந்த சைடு சாயங்காலம் 6 மணிக்கு மேல யாருமே போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. எனக்கு பர்சனலா இங்க வந்து பேய்கள் இத கெட்டுச்சு. இங்க வந்து மக்கள் போய் பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க. அதனால அங்க வந்து பேய் இருக்கு. இது எதுலயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா நம்ம எடுத்து திரும்பி பார்க்குறப்போ, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரலா எப்போ வந்து யார் எழுதுனாங்க, எப்படி கட்டுனாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. பேசிக்கா இந்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் முடியவே கிடையாது. அப்போ முடியாத ஒரு கோவிலுக்கு இப்படி தான் இதெல்லாம் பண்ணோங்கிறத எப்படி யாராவது ஒருத்தங்க எழுதுவாங்க? ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்களேன். பிரிட்ஜ், ஹாஸ்பிட்டல் எதனாலும் கட்டுறாங்கல்ல. கடைசியில தான் அந்த பலகையை போய் வைப்பாங்க. இவர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில தான் அந்த மினிஸ்டர் பேரையோ, இல்ல சீஃப் மினிஸ்டர் பேரையோ, இல்ல திறந்து வச்சவங்க பேரையோ சொல்லுவாங்க. அதுவரைக்கும் அங்க எந்த டீட்டெயிலும் இருக்காது. மேபி திஸ் குட் பி ஒன் சச் திங். ஆனா எந்த ரெக்கார்ட்லயுமே வந்து அந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடந்துச்சு? இவ்ளோ பெரிய கோவில், நார்மல் கோவில் கிடையாது. இட்ஸ் அ மேசிவ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா? 100 ஃபீட் ஹைட்ங்கிறது சாதாரணது கிடையாது. ஏன் எப்படிங்கிறது எங்கேயுமே ரெக்கார்ட் இல்லங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்குது. அந்த மர்மம் என்ன இன்னும் கியூரியாசிட்டி ஆக்குது. பட் அட் த சேம் டைம் இது அதனால பேய்கள் கட்டிட்டாங்கங்கிறத நான் பர்சனலா நம்பல. பட் நம்புறவங்க நெறைய பேர். ஆயிரக்கணக்குல, லட்சக்கணக்குல அந்த ஊர் சைடு நெறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு இந்த கோவிலோட பேரே பாருங்களேன். கக்கன் மத் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல. இந்த கக்கன் மத் அப்படிங்கிற பேர் வந்து கனக் மத், அதாவது கோல்டன் மடம் அப்படிங்கிற ஒரு பேர்லேருந்து உருமாறி இருக்கலாம். ஸோ இது மேபி இதில் பயங்கரமான வேல்யூபிள்ஸ் இருந்திருக்கலாம்னு. ஏன்னா அதோட பேரே வந்து என்னன்னா தங்க மடம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பேர்ல இருந்து தான் கக்கன் மத் அப்படிங்கிற பேர் வந்து உருவாகியே வந்திருக்குது. குவாலியர் அந்த சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேலஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. மேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. மேபி இங்கே வந்து விலை உயர்ந்த தங்கமோ, வைரமோ, வைடூரியமோ இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் 1000 வருஷம் வரலாறு இருக்குது. எத்தனை பேர் ரேஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ரெய்ட்ஸ் நடந்திருக்கும், எத்தனை மன்னர்கள், பிரிட்டிஷர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ இருந்திருக்குது. ஸோ தேர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் தட் இந்த கோவில் குட் பி மல்டிபிள் டைம்ஸ் பிளண்டட். மறுபடியும் சூறையாடப்பட்டிருக்கலாம். 2வது எனக்கு வந்து 3வது தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் விஷயம். இதெல்லாம் நடந்ததுனால மக்கள் வந்து இங்கே போகாமல் இருக்கிறது வந்து மேபி இந்த தப்பு செய்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கிற இடமாயிரும் சாயங்கால நேரத்தில். சென்னையில் இருக்கிற டிமாண்டி காலனிலே இந்த பிரச்சனை இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இது பேய் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் இங்கே போகாமல் இருக்கிறதுனால, இந்த சைடு யாரும் வராமல் இருக்கிறதுனால நிறைய தப்பான ஆக்டிவிட்டீஸ் அந்த பில்டிங்குள்ளே நடந்திருக்குன்னு நம்மளால அங்கங்கே வாசிக்க முடியுது. ஸோ மேபி இப்போ கூட அதை ஏதாவது ஒன்று நடக்கணும், யாரும் அங்கே வரக்கூடாதுன்னா இப்படி பேய்னு சொல்லி அவன் கிளப்பி விடுற பழக்கம்லாம் இருக்குது. அந்த மாதிரி இங்கே ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. பட் எனக்கு ஒரு விஷயம் 100% ஷுர், இந்த கோவிலை போய் நேரில் பார்க்கணும்னு தோணுது. பிகாஸ் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுங்கிறத விட எனக்கு இருக்கிற கேள்விகள் இருக்குல்ல, இந்த இடத்துல போய் நேரில் பார்த்து இது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. இந்த கோவிலில் இப்போ சில கல்வெட்டுகள் இருக்குது. பட் அந்த கல்வெட்டெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 500 இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் இந்த ஊர்லேருந்து வந்தார், இவர் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஆக்டிவான கோவில் கிடையாது. இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இது ஒரு ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு தேவையான ஆக்சுவல் ரிசர்ச்சோ, இதுக்கு தேவையான ஆக்சுவல் ரெக்கார்ட்ஸோ நம்ம இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். நம்மளோட கவர்மெண்ட்டுமே வந்து இதை 100% அலசி ஆராய்ந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வெளியே வைக்கலங்கிறதுனால இந்த பேய் நம்பிக்கைகள் வந்து இதை சுற்றி நிறைய போயிட்டு இருக்குது. பட் ஒன் ஆப்சல்யூட்லி கிரேசி பிளேஸ் தட் ஐ வில் டெஃபினெட்லி விசிட் சம்டே அண்ட் ஒரு vlog கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குது. ஸோ அடுத்து இந்த மாதிரி மர்மமான ஒரு விஷயம், அது ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கக்கன்மாத் மாதிரி ரொம்ப ரேரான ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற விஷயமா கூட இருக்கலாம். அது உங்கள் வீட்டுக்கிட்ட கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், வேறு ஏதாவது டாபிக் நீங்கள் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது நான் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு உடனே உனக்கு அனுப்பணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக என்னை ஃபாலோ பண்ண முடியும். ஏன் லைஃப்பில் நடக்குதுங்கிறது என்னால் அங்கே கரெக்டாக உங்ககிட்ட அப்டேட் பண்ணிருக்க முடியும். ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து இந்த மாதிரி மிஸ்ட்ரியிலலாம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. பாய், சியர்ஸ்.